The universe is a pretty big place. If it is just us, seems like an awful waste of space. அதாவது கான்டாக்ட் படத்தில் வர மிக முக்கியமான ஒரு கோட் அது. இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் அப்படிங்கிறது வெறும் பூமியில் மட்டும்தான் இருக்குன்னா அப்போ இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இவ்வளோ காலி இடங்களா, இதெல்லாம் தேவையில்லாத வேஸ்டான இடமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். யோசிச்சு பாருங்கள், 2016 நாசாவுடைய கணக்குப்படி இந்த நம்மளுடைய அப்சர்வபிள் யூனிவர்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் 20,000 கோடி கேலக்சிஸ் நம்ம இருக்க மில்கிவே கேலக்ஸி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 2021 நடந்த ஒரு அப்டேட்டில் நியூ ஹரிசான்ஸ் ஸ்பேஸ் ப்ரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட் கொடுத்த ஒரு அப்டேட்டடான டீட்டெயில் என்னென்னா 20,000 கோடி இல்லையா 2 லட்சம் கோடி கேலக்சிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம கணிச்சதை விட இன்னும் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அப்போ இவ்வளோ கேலக்சிஸ் நம்மளுடைய அப்சர்வபிள் யூனிவர்ஸில் இருக்குது அப்படின்னா உயிரினங்களே எதுலேயுமே இல்லையா நம்ம பூமியை மாதிரி அப்படிங்கிற கேள்வி வரும். நாம ஏன் இன்னும் ஏலியன்ஸை கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிறதும், இல்லை ஏலியன்ஸ் ஏன் இன்னும் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஏலியன்ஸை பற்றி தேடிக்கிட்டு இருக்கோம், நம்ம யாரை தேடிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏலியன்ஸ் அப்படிங்கிறது வேற்று கிரக உயிரினம். அது வந்து சின்ன பாக்டீரியாவிலேருந்து பெரிய அட்வான்ஸ் சிவிலைசேஷன் மாதிரி என்ன வேணா இருக்கலாம். அப்போ அவங்ககிட்டலாம் காமனாக என்ன இருக்குது, எதை வச்சு நம்ம ஒரு பாக்டீரியாவிலேருந்து இவ்வளோ பெரிய சிவிலைசேஷன் வரைக்கும் அவங்களோட சிக்னலை நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் காமனான ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடைய ஃபிசிக்ஸில் ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா எனர்ஜி. ஒரு சின்ன ரிமோட் காரில் இருக்கிறது கூட பேட்டரி தான், டெஸ்லா மாதிரியான பெரிய காரில் இருக்கிறதும் பேட்டரி தான். அந்த பேட்டரியோட சைஸை வச்சு அவங்க எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன புழு பூச்சியாக இருந்தாலும் அந்த எனர்ஜியை செலவு பண்ணுது. அதே மாதிரி ஒரு பெரிய சிவிலைஸ்டு ஏலியனாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு எனர்ஜியை வந்து அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு எனர்ஜியை வச்சு இந்த யூனிவர்ஸில் எந்த மாதிரி ஏலியன்கள் அவங்க என்ன ஸ்கேலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏலியன் ஸ்கேலை நம்ம வரையறுத்திருக்கோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. இப்படி நம்ம பிரபஞ்சத்தில் எந்த நட்சத்திரத்தோடைய ஒரு கிரகத்திலையும் உயிர்கள் உண்டாயிருந்தாலும் அதுக்கு காமனாக இருக்கிறது ஒரு எனர்ஜி தான். எனர்ஜியை கன்சியூம் பண்ணி தான் ஒரு உயிரினம் வந்து சிவிலைசேஷனை உருவாக்க முடியும். இப்படி நம்மளோட எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு மசில் லெவல்லேருந்து ஒரு ஃபயர் நெருப்பு வர்றதுலேருந்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இண்டஸ்ட்ரியல், அப்புறம் ஸ்டீம் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூக்ளியர் வரைக்கும் ஒரு வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. இப்படி தான் ஒரு உயிரினம் எனர்ஜியை எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக பயன்படுத்துகிறாங்கிறத பொறுத்து அவங்கள எந்த மாதிரியான சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு ரேங்கிங் பண்ண முடியும். 1800 இந்த 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 215 ஆண்டுகளில் பாப்புலேஷன் மக்களோட தொகை ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு. 1800 நாம கன்சியூம் பண்ண எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜிக்கும் இப்போ 2015 கிட்டத்தட்ட இந்த 215 ஆண்டுகளில் 25 மடங்கு வந்து நம்ம அதிகமான எனர்ஜியை கன்சியூம் பண்ணியிருக்கோம். இது இன்னும் அடுத்த 100 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் 80 மடங்கு 900 மடங்குன்னுட்டு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா கணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை முன்னாடி எப்படி யூஸ் பண்ணோம், இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நாளைக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிற கணிப்பெல்லாம் வச்சு நம்மள மாதிரியே வேறு கிரகங்களில் உயிரினங்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பை நிக்கோலோ கர்தேஷேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யன் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா 1964 கர்தேஷேவ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல், இது வந்து ஏலியன்களுடைய சிவிலைசேஷனை ரேங்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேலாக வந்து 1 to 3 வரைக்கும் ஒரு ரேங்கிங்கை வகுக்கிறார். டைப் 1 சிவிலைசேஷன், பிளானட்டரி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஹோம் பிளானட் எந்த கிரகத்தில் ஒரு உயிரினம் எந்த கிரகத்தில் இருக்கோ அந்த கிரகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த எனர்ஜியும் அது பயன்படுத்திருச்சுன்னா அது வந்து டைப் 1 சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அந்த கிரகத்தில் இருக்கிற எல்லா நேச்சுரல் எலமெண்ட் இயற்கையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இருக்கும். இயற்கையே மாற்றி அதில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் அதை எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அவங்களால செயற்கையாக வந்து ஒரு பூகம்பத்தை உண்டாக்கி ஒரு புது மலையை உண்டாக்க முடியும். ஒரு பெரிய சுனாமியை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு பெரிய டைடல் ஃபோர்ஸை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும். கிளைமேட் கண்ட்ரோல், இன்றைக்கி இருக்கிற குளோபல் வார்மிங் மாதிரியான கிளைமேட் சேஞ்சே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆறு, கடல் மாதிரி புதுசாக அவங்களால ஒரு பெரிய மெகா ஸ்ட்ரக்சரையை உருவாக்க முடியும். மழை இல்லாத பாலைவனங்களில் கூட மேகத்தின் மூலமாக ஆர்டிஃபிஷியலாக அவங்களால மழையை உண்டாக்க முடியும். இப்படி இயற்கையே கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கக்கூடியது தான் டைப் 1 சிவிலைசேஷன். ஸோ இப்போ சொன்னதெல்லாம் முக்கால்வாசி நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டைப் 1 சிவிலைசேஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, நம்ம டைப் 0 தான் இருக்கிறோம். ஆமாம், மனிதர்கள் டைப் 0 சிவிலைசேஷனில் தான் இருக்கும். நம்ம இன்னும் 1 நம்ம ரீச் ஆகலை. ஏன்னா நம்ம ஆரம்பிச்ச இடம் அதுன்னு பார்த்தீங்கன்னா கற்கால மனிதர்கள் குகைகளில் வாழறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்து வேட்டையாடி சமூகமாக இருந்தோம். நாம் சர்வைவல் ஆகிறதே, உயிர் பிழைத்து இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிறதுல இதில் டைப் 1, டைப் 2, டைப் 3 எல்லாம் பல ஆண்டுகள் ஆனால் போயிடுவோம். ரொம்ப கஷ்டமான பார்ட் எதுனா 0லேருந்து 1க்கு மூவ் பண்ணுறது தான் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமானதுன்றாங்க. ஸோ அந்த ஃபேஸில் தான் நம்ம இருக்கோம். இதில்
நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸாக இன்றைக்கி எங்கே இருக்கிறோன்னா 0.75 அந்த அடுத்து வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் சில 100 ஆண்டுகள் போனால் நம்ம ஒன்றை ரீச் ஆகிடுவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியலாக மழையை உண்டாக்குறது, ஒரு மலையை குடையிறது, அப்புறம் வந்து செயற்கையாக டேம் போட்டு ஒரு ஆற்றை தடுக்கிறது, புதுசாக ஒரு ஆறை உண்டாக்குறது, குளங்களை வெட்டுறதுன்னு நிறைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதோடைய பக்க விளைவுகளாக கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான ரொம்ப சீரியஸான விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். பட் கண்டிப்பாக அதையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வருவோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் இருக்கிற இந்த 0 to 1 ஷிஃப்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி 0.75 இருக்கும். இன்னும் சில 100 ஆண்டுகளில் நாம் டைப் 1 ரீச் ஆகும். ஒன்ஸ் இந்த டைப் 1 உச்சத்தை அடைஞ்சிட்டோம், அதாவது நம்ம ஓன் கிரகத்தில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அடுத்தது டைப் 2. டைப் 2 சிவிலைசேஷன், இது வந்து ஸ்டெல்லார் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சொந்த கிரகத்தையே இருக்கிற எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த நட்சத்திர குடும்பம் இருக்கு இல்லையா, ஸ்டெல்லார். உதாரணத்துக்கு நம்ம சூரிய குடும்பமே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பூமியை தாண்டி பக்கத்தில் இருக்க மார்ஸ்லேருந்து வியாழ கிரகத்திலிருந்து சனி கிரகம் வரைக்கும் எல்லா கிரகத்தையும் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தேவைப்பட்டால் ஒரு கிரகத்தோடைய ஆர்பிட் பொசிஷனே மாற்ற முடியும், அதோட ரொட்டேஷனை மாற்ற முடியும், வாழ்வதற்கு தகுதியற்ற கிரகத்தை கூட நம்ம வாழும் தகுதியுள்ள இடமா மாற்ற முடியும். இங்கேருந்து நம்மளுடைய குடியிருப்புகளை கொண்டு போய் அங்கே நம்ம நிறுவ முடியும். ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லக்கூடிய விண்கற்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மைன் பண்ண முடியும். இப்படி நிறைய வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். ஒட்டுமொத்தமாக எனக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் மற்ற கிரகங்கள்லேருந்து நம்ம எடுத்தது பிறகு சூரியன்லேருந்து வர்ற முழு சக்தியை நம்ம எடுக்க முடியும். எப்படின்னா சோலார் பேனல் மாதிரி வச்சு சின்ன சின்ன அளவில் கிடையாது, அதையும் தாண்டி பவர்ஃபுல்லாக டைசன் ஸ்பியர் மாதிரி, அதாவது ஃப்ரீமன் டைசன் அப்படிங்கிற ஒரு தியரட்டிக்கலாக ஒரு ஐடியா சொல்லியிருந்தார். அதை பேஸ் பண்ணி தான் டைசன் ஸ்பியர் மாதிரி சூரியனை சுற்றி ஒரு பெரிய மெகா ஸ்ட்ரக்சர் அமைத்து சூரியனே ஒரு பேட்டரி மாதிரி நம்ம அதில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் எடுக்கிறது. இவ்வளோ பெரிய ஆட்களாக வந்து டைப் 2 சிவிலைசேஷன் இருக்கும். டைப் 2 சிவிலைசேஷனில் இருக்கிறவங்க இம்மார்டல் ஸ்டேஜை கூட அடைவாங்க, அதாவது சாவே இல்லாத நிலை. ஒரு சூப்பர்னோவா மாதிரியான பெருவெடிப்பு நிகழும் போதும் கூட அவங்களுடைய கிரகத்தை பாதுகாக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைசன் ஸ்பியர் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ஸ்டார் லிஃப்டிங்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டார் லிஃப்டிங் அப்படிங்கிறது கேட்க கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக இருக்கலாம், பட் ஒரு கான்செப்ட். அதாவது நம்ம சூரியனே வந்து கேக் மாதிரி ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு ஸ்டார் மேட்டரை கொண்டு போய் நம்ம ஒரு பவர் பேட்டரி மாதிரி யூஸ் பண்ணுறது, அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த மாதிரி டைப் 2 சிவிலைசேஷன் பீப்புளால் பண்ணுவதற்கான சக்திகள் அவங்களுக்கு இருக்கலாம். இன்றைக்கி நம்ம பூமியிலேருந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்பேஸ்ஷிப் மூலமாக வேகமாக போனால் கூட ப்ளூட்டோவை அடையிறதுக்கு பல 100 வருடங்கள் ஆகும். ஆனால் அவங்க காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம ஸ்பேஸ் டூர்லாம் மேலே போயிட்டு வராங்களே விண்வெளிக்கு, அந்த மாதிரி ஜாலியாக ஹனிமூனுக்கு போயிட்டு வர்ற மாதிரி ப்ளூட்டோவுக்குலாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. 2 hours 3 hours அந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இன்றைக்கி இங்கேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறதெல்லாம் நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. பல 1000 லட்ச வருடங்கள் ஆகும். ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது இங்கே நம்ம பூமியிலேருந்து ப்ளூட்டோவுக்கு போகிற சில 100 வருடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு அவங்க சில 100 வருடங்களில் போயிட்டு வர டெக்னாலஜியை வச்சுருப்பாங்க. அடுத்து டைப் 3 சிவிலைசேஷன், இது வந்து கேலக்டிக் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த கேலக்ஸி, உதாரணத்துக்கு நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் பயன்படுத்துறது. அதாவது தன்னுடைய கோள், தன்னுடைய நட்சத்திரம், அதை தாண்டி மில்கிவே கேலக்சிலே பல 1000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. அதோடைய எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அந்த கேலக்சியில் இருக்க எனர்ஜியை யூஸ் பண்ணுறது. ஒட்டுமொத்த நட்சத்திரம், ஒட்டுமொத்த கிரகங்கள், அந்த கேலக்சிக்குள்ளே இருக்கிற எல்லா பிளாக் ஹோல்ஸ், இன்கேஸ் வார்ம் ஹோல்னு ஒன்று ஹைப்போதட்டிக்கலாக இருக்குது, அந்த வார்ம் ஹோலுங்கிறது உறுதியான அந்த வார்ம் ஹோலோடைய எனர்ஜி ஒவ்வொரு கேலக்சிக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா மையத்தில் ஒரு பெருங்கருந்துளை இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குவாசர்னு சொல்லுவாங்க. அந்த குவாசராக இருக்கட்டும், காமா ரே பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காமா கதிர்வீச்சுக்கள், இப்படின்னு ஒரு கேலக்சிக்குள்ள இருக்கிற எல்லா எனர்ஜியும் பயன்படுத்தினா அவங்க தான் டைப் 3 சிவிலைசேஷன். இன்றைக்கி நம்ம அந்த டார்க் எனர்ஜினா என்ன, டார்க் மேட்டர் என்னன்னு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த டைப் 3 சிவிலைசேஷன் பீப்புள் வந்து டார்க் எனர்ஜியும் டார்க் மேட்டரையுமே ஒரு பெரிய எனர்ஜியாக, ஒரு பெரிய ஒரு ஃபியூலாக யூஸ் பண்ணி ஒளியை விட வேகமாக பயணம் செய்வதற்கான டெக்னாலஜியை அதன் மூலமாக அவங்க வளர்த்துருக்கலாம். இதன் மூலமாக அவங்க ஃபிசிக்ஸே பிரேக் பண்ணி அவங்க ஒரு புது ஃபிசிக்ஸை கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு கூட கணிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆய்வாளர்கள் டைப் 3 சிவிலைசேஷனுடைய சேலஞ்ச் என்ன, அவங்களுடைய மோட்டிவ் என்ன, அவங்க டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்மளால் பெருசாக விவரிக்க முடியாது, அதுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு எறும்பு வந்து இன்றைக்கி மனிதர்கள் வந்து இன்றைக்கி பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், இதெல்லாம் எறும்புகள் பார்த்தா அதுக்கு எதாவது புரியுமா? புரியாது. அது என்ன நம்ம என்ன பண்ணுறோன்னே அவங்களுக்காக புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மண்புழுவோ கரப்பாம்பூச்சியோ வந்து ஒரு பெரிய தீம் பார்க்கில் நம்ம வந்து ரோலர் கோஸ்டரில் போகிறோன்னா அது பார்த்து என்ன நினைக்கும், இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்க, இது என்ன டெக்னாலஜினே புரியலையா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அதுங்களுக்கு புரியாது இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கங்கிறதே நமக்கு புரியாது. ஒரு கேலக்ஸி ஆளக்கூடிய சக்தி கொண்ட அவர்கள் வந்து எப்படி இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் பிரிஞ்சுது இல்லையா, அந்த மாதிரி நீ இந்த நட்சத்திரத்தில் நான் அந்த நட்சத்திரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த மாதிரி நட்சத்திரமாக பிரிஞ்சு கூட இருக்கலாம். அவர்களுக்குள்ளே வந்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன் 2 பேருமே 2 நட்சத்திரத்தில் வேறு வேறு உயிரினங்களாக கூட பிரிஞ்சு இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்கள பற்றி நமக்கு நிறைய விஷயங்களால் யூகிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் உண்மையாகவே பாசிபிளா? டைப் 3 சிவிலைசேஷன்லாம் இருக்கிறாங்களா? இருந்தால் நமக்கு ஏன் சிக்னல் வரல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரலாம். 2015 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலக்டிக் எமிஷன் எல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணும்போது நமக்கு தெரிந்து இது வரைக்கும் நாம் பார்த்த சில ஆயிரம் கேலக்சிஸில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒன்று கூட நமக்கு தென்படலை. அதுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நாம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. அப்படி ஏதாவது இருந்திருந்தால் அவங்களை அறிந்தோ அறியாமலையோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்னலை இல்லை ரேடியோ வேவ்ஸை கண்டிப்பாக வெளியிட்டிருக்கணும். அதை நம்ம கண்டிப்பாக வந்து சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி எதுவும் இதுவரை வரலை. கர்டாஷேவ் பார்த்தீங்கன்னா 1லிருந்து 3 டைப் வரைக்கும் தான் ஸ்கேலில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கு பிறகு வந்தவர்கள்லாம் 4, 5ன்னு அடிஷ்னலாக ஆட் பண்ணி ஒமேகா வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 அப்படிங்கிறது என்னென்னா இந்த கேலக்ஸி மாதிரி மல்டிபிள் கேலக்ஸி, ஒரு கேலக்ஸி கிளஸ்டரே அவங்க வந்து அதில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது. 5வது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த யூனிவர்ஸ், அதாவது நம்மளுடைய அப்சர்வபிள் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. 5க்கு பிறகு பார்த்தீங்கன்னா டைப் ஒமேகா லெவலுக்கெல்லாம் போயிட்டோம்னா அவங்க தான் இந்த யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஆய்வாளர்கள் டைப் 3 அளவுக்கே போகிறது கஷ்டம். 1.5லேருந்து 2.5க்குள்ளே தான் இன்டெலிஜென்ஸ் இந்த சிவிலைசேஷனில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கணிக்கிறாங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த டைப் சிவிலைசேஷன்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருந்திருந்தால் அவங்க ஏன் நம்மளை கம்யூனிகேட் பண்ணல, இல்லை நாம் ஏன் அவங்களை கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படிங்கிற கேள்விகளுக்காக நிறைய ஆய்வாளர்கள் நிறைய மாதிரி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்க சிக்னல் கொடுத்துருக்கலாம், அதை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கலாம். அதாவது அவங்க சிக்னலை வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அனுப்பியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு ரேடியோ டெலஸ்கோப்பே நம்ம 1930களில் தான் கண்டுபிடிச்சோம். இன்னும் 100 வருடங்கள் கூட ஆகலை. அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய சிக்னல் வந்திருந்தால் நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ நாம் வந்து என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பித்து இன்னும் 100 வருடங்கள் கூட ஆகலை. அதனால் இந்த ஷார்ட் டைமில் நமக்கு எந்த சிக்னலும் இல்லை. இதுக்கு முன்னாடி சிக்னல் வந்திருக்கலாம், இல்லை இதுக்கு பின்னாடி வரலாம். உதாரணத்துக்கு ஒரு 500 ஒளியாண்டுகள் தூரத்துலேருந்து ஒரு சிக்னல் வருதுன்னா நம்மளை வந்து சேர்றதுக்கு 500 வருடங்கள் ஆகும். ஆனால் நாம் டிஷ்ஷை திறந்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறது 200 வருடங்கள் தான். இன்னும் அது நம்மளை வந்து சேர்றதுக்கு 300 வருடங்கள் ஆகலாம். நாம் திரும்ப உங்களுக்கு ரிப்ளை பண்ணால் திரும்ப இன்னொரு 500 வருடங்கள் ஆகும். இந்த கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இதனால் கூட நமக்கு இன்னும் வந்து சேராமல் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாம் இங்கேருந்து நிறைய ரேடியோ சிக்னல் அனுப்பியிருக்கோம். அதிகபட்சமாக ஒரு 200 ஒளியாண்டுகள் அது தாண்டி இருக்கலாம். நம்மளுடைய ஓன் மில்கி வே கேலக்சியை பார்த்தீங்கன்னா 1,00,000 ஒளியாண்டுகள் அளவுக்கு அதிகமானது. எப்படி சொல்கிறது, ஒரு புறாவை பறக்க விட்டுருக்கோம். அந்த புறாவும் நம்ம வீட்டையே இன்னும் தாண்டி போகலை. நம்ம வீட்டை தாண்டி தெருவை தாண்டி பக்கத்து ஊரை போய் சேரணும் அப்படின்னா இன்னும் நிறையா ஆண்டுகள் ஆகும். இப்படி கூட இருக்கலாம், ஏதோ ஒரு தொலை தூரத்தில் வேறு ஏதோ கேலக்சியில் இருக்கிற நட்சத்திரத்துலேருந்து ஒரு சிக்னல் நம்மளை வந்து சேரலாம். பல 100 ஆண்டுகள் கழித்து நாம் அதை ரிசீவ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரிப்ளை அனுப்பும்பொழுது அந்த சிக்னல் பல 100 ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் கழித்து அவங்ககிட்ட போய் சேரும்போது அந்த நட்சத்திரமோ இல்லை அந்த கிரகமோ இல்லாமல் போகலாம். அவங்க அழிதே கூட போயிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லை, இவ்வளோ தொலைதூரம் போகிற சிக்னல் வந்து ரேடியோ வேவ்ஸ் ஒரு கட்டத்தில் வலுவிழுந்து அது ஒரு நாய்ஸாக மாறி அதை புரிஞ்சு கொள்ள முடியாத அளவு கூட அந்த சிக்னலோடைய தன்மை மாறலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளை விட இந்த மாதிரி டைப் 3ஓ இல்லை டைப் 4ஓ ரொம்ப அட்வான்ஸ்டு சிவிலைசேஷனில் இருக்கிற பீப்புள் நம்மளை பார்த்து ஒரு புழு பூச்சி மாதிரியோ இல்லை ஒரு பாக்டீரியா மாதிரி கூட நம்மளாம் அவங்களுக்கு பெரும் பொருட்டே இல்லாமல் நமக்கெல்லாம் சிக்னல் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இல்லாமல் கடந்து போயிருக்கலாம். பிரபல ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் கார்ல் சேகனோடைய கணிப்புப்படி பார்த்திங்கன்னா நம்ம பூமியில் நம்ம எவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கோங்கிற ஒரு சின்ன கணிப்பு அவர் பண்ணியிருக்காரு. அந்த கணிப்பு மூலமாக தான் நம்ம பூமி 0.7 இடத்துல இருக்குது. இன்னும் 1 வந்து அடையிறதுக்கு சில 100 வருடங்கள் ஆகலாம் அப்படின்னு கணிக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த 0 to 1க்கு போகிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான ஒன்று அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு ஒரு குரங்குகிட்ட சூப்பர் கம்ப்யூட்டரை கொடுத்தா அது எப்படி ஆப்ரேட் பண்ணோம், அதோட தன்மை தெரியாமல் அழிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறோம், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான ரொம்ப ஆபத்தான நிலையை அடையிறோம். இதுலேருந்து மீள்வோம் மாட்டமான ரொம்ப டேஞ்சரான ஸ்டேஜ் இது தான். ஒரு கட்டத்தில் நம்மளோட பூமியை அழிவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது 1வது ஸ்டேஜ் அடையிறதுக்குள்ளே. அப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜ்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இதுதான் மிக முக்கியமான காலகட்டமாக ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. இந்த ஏலியன்ஸை பற்றி எப்போ யோசித்தாலும் எனக்கு வந்து ஆர்தர் சி கிளார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் வந்து இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தமான நிறைய ஆய்வுகளில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவருடைய சூப்பரான ஒரு கோட் வந்து எனக்கு ஞாபகம் வரும், அதை சொல்லி முடிக்கிறேன். 2 possibilities exist. Either we are alone in the universe or we are not, but both are equally terrifying. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டும்தான் இருக்கிறோம், அல்லது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் நம்மளைப் போலவே யாரோ ஒருத்தர் இருக்கிறார். இது 2 தான் வாய்ப்பு. ஆனால் இந்த 2மே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு மிரட்சியாக இருக்கிறது. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.